நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள், சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். மிதுன ராசி. சார், மிதுன ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட பலன் ஏற்படும். இப்போ மேஷத்துக்கு சிலதெல்லாம் சொன்னேன், சிறையோகங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அதெல்லாம் சொன்னேன். ரிஷப ராசிக்கு அதே தான், கடுமையான கஷ்டங்கள் ப்ளஸ் அந்த ஃபண்டு டிமாண்டு, பண பற்றாக்குறைகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது, சொன்ன நேரத்தில் செய்ய முடியாமல் இருக்கிறது, ஒரு சில கஷ்டங்கள் அங்கே சொன்னேன், உடல்நிலை அப்படி சொன்னேன். ஆனால் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருது. 6, 11 கூடிய செவ்வாய் அசுபர் தான், இல்லைன்னு சொல்லலை.
அசுபராக இருந்தாலுமே கூட இங்கே லாபஸ்தான அதிபதியாக வந்து விடுகிறார். மிதுன செவ்வாய் எங்கே ஆகாதுன்னா பெண்களுக்கு ஆகாது. பொம்பளை பசங்களுக்கு அதாவது கல்யாணம் ஆகிடுத்து உங்களுடைய ஜாதகத்திலோ கணவருடைய ஜாதகத்திலோ மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை ஒரு திருப்திகரமாக இருக்காது. ஒரு போராட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று டாமினேஷன் இருக்கும். ஒருத்தர் மிரட்டுவாங்க, ஒருத்தர் அதிகாரம் பண்ணுவாங்க, ஒருத்தர் மிரட்டி பணிய வைப்பாங்க, ஒருத்தர் பயந்து நடுங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில இடங்களில் அடித்து செயல்படக்கூடிய வகையில் துன்புறுத்தக்கூடிய வகையில் கூட அமைஞ்சு போயிடும். ஆமாம், இப்போ ஸ்கூலில் கூட பசங்களுக்கு அடி விடுதுனாக்கா வாத்தியார்கிட்ட வந்தவங்களானாக்கா ஒன்றும் மிதுன செவ்வாயாக இருக்கும், இல்லை செவ்வாய் தசை நடக்கும். அந்த மாதிரி கிரகம் அந்த டச் பண்ணாமல் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு அதிகாரம் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். அது எந்த மாதிரியான பயமாக இருந்தாலும் சரிதான். காதல் பயமாக இருக்கலாம், படிப்பு பயமாக இருக்கலாம், பரீட்சை எக்ஸாம் சம்மந்தப்பட்ட பயங்களாக இருக்கலாம், ரிசல்ட்டு சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம், ரிசல்ட் பயமாக இருக்கலாம், ஜாபு ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ ஜாபில் இருக்கக்கூடிய டார்ச்சர்ஸ். ஏன்னா இப்போலாம் கூட ஒரு அதிகாரி பேங்க்கில் செக்டர்லேருந்து ஒரு அதிகாரி வார்த்தை 2 நாள் 3 நாள் எனக்கு ஃபோன் பண்ணுவார். அண்ணா நமஸ்காரண்ணா, எனக்கு இந்த வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுமா, எனக்கு இந்த வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுமா, நான் திருத்தணியில் இருக்கேன், என்னை நாகப்பட்டினத்து போட்டால் கூட நான் போகிறேன்னா, ராமேஸ்வரம் போட்டால் கூட நான் போகிறேன்னா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, நான் இங்கே இருக்க மாட்டேன். தொடர்ந்து அந்த பேங்க் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ண. அதே போல் இபி செக்டரில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஹையர் போஸ்ட்டில் இருக்கார். ஜேடியாக இருந்து ப்ரமோஷனில் போனவங்க அவங்களாம் கூட என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு எப்படியாவது ப்ரமோஷன் வருமா, எனக்கு வந்து ப்ரமோஷன் வரலாம் கூட ட்ரான்ஸ்ஃபர் வருமா. அப்போ அரசு அதிகாரிகளாக இருந்தால் வேலையில் இருக்கக்கூடிய டார்ச்சர்ஸ், வேலையில் இருக்கக்கூடிய பயங்கள். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ இல்லை வந்து வெளி மாநிலங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய பயங்கள், வேலை போயிடுமோங்கிற பயம், அதிகாரி உள்ளே வந்தானா நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிற பயம், புரியுதா. அவனை பார்த்தாலே நம்ம கை காலெலாம் நடுங்கும். தேவையில்லாமல் என்ன பழி சொல்லுவானோ தெரியாது, என்ன அபாண்டமாக பேசுவானோ தெரியாது. அப்படியெல்லாம் நமக்கு மனசில் வரக்கூடிய பயங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் தைரியம் கிடைக்க போகுது. மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். மிதுன செவ்வாய் உங்களுக்கு நல்லதை ஒரு பெரிய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க கூட எதிர்த்து பேசுவான். மிக கோழையாக இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி அன்பர் கூட இத்தனை நாளாக பரவாயில்ல, எங்கேயா போங்கடா, என்கிட்ட வராதிங்கடா அப்படின்னு விலகி போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மிதுன செவ்வாய் வந்த உடனே எதிர்த்து நின்று பேசுவாங்க. என்னடா அவனுக்கு பிரச்சனை, நான் அப்படி தான்டா செய்வேன் அப்படின்னு எதிர்த்து நின்று பேசுவாங்க. அது வீட்லையா இருக்கலாம், வெளியிலையா இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அப்போ புதிய தைரியம் பிறக்கும். இந்த செவ்வாயால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்னா புதிய தைரியம் பிறக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும், கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு போகிறேன், அப்புறம் வந்து எஜுகேஷன் செக்டரில் இருக்கக்கூடியவங்க, ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக மெடிக்கல் காலேஜஸ் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, சிஇஓக்கள், அப்புறம் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸு, இஓ டிஓ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே நம்பிக்கை பிறக்கும், தைரியம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தான் வருமானங்கள் கூடும். அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் குறையும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மெயினாக மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும். குழப்பம் போச்சுனாலே ஒரு தெளிவு கிடைச்சதுனாலே நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் வந்துடும் உங்களுக்கு. அப்போ மனக்குழப்பம் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. குடும்பஸ்தானத்தை பற்றி அடுத்து என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு.